Hello guys, so இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு 140லேருந்து 160 கட் ஆஃப்குள்ளே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானது தான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன காலேஜஸை இந்த சாய்ஸஸில் வைக்கலாம் அண்ட் இந்த சாய்ஸஸில் ஓரளவு டீசெண்டான காலேஜ் மட்டும் தான் நான் இந்த சாய்ஸஸில் நான் இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். ஏன்னா இந்த நிறைய சாய்ஸஸ் இருக்கும், பட் அதில் எல்லாமே ஒர்த்து கிடையாது. ஸோ எது கொஞ்சம் ஓரளவு டீசெண்டான காலேஜஸோ அது மட்டும் தான் நான் சொல்கிறேன். அண்ட் இதுமே வந்துட்டு ஒரு 2 பார்ட்டாக போடுறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ள போகிற முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நம்ம டிஎன்இ அப்டேட்ஸ் அதே மாதிரி வந்து டிஎன்இல என்னென்ன சாய்ஸஸ் வைக்கலாம், காலேஜ் ரிவ்யூஸ் இதெல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கைஸ், இந்த லிஸ்ட்டில் முதல்ல நீங்கள் வைக்க வேண்டிய காலேஜ் அப்படி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எஸ்ஆர்எம் திருச்சி கேம்பஸ். ஸோ திருச்சி கேம்பஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி உங்களுக்கு வந்து எல்லா எஸ்ஆர்எம் கேம்பஸ் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இங்கே கம்மி கட் ஆஃப்லேயே கிடைக்கும். ஒரு 150 160 கட் ஆஃப் இருந்தாலே தாராளமாக உங்களுக்கு இங்கே கிடைக்கும். அண்ட் இதோட கோட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 3795ங்க. ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ப்ரீவியஸ் இயரோட க்ளோசிங் கட் ஆஃப் வந்து 157. ஸோ விச் இஸ் நாட் ஏ பேட் நம்பர், ஓரளவுக்கு வந்து டீசெண்டான நம்பர் தான், கட் ஆஃப் தான் நீங்கள் ஈஸியாக உங்களால் வாங்க முடியும். அண்ட் இதுக்கப்புறம் இது ஃபாலோ வந்து உங்களுக்கு வேல்டெக் மல்டிடெக். ஸோ இதுவுமே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சென்னையில் இருக்குது. அண்ட் இதோட கோட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 1122ங்க. ஸோ இதுவுமே உங்கள் சாய்ஸஸில் தாராளமாக வைக்கலாம். அண்ட் இதோட ப்ரீவியஸ் இயர் க்ளோசிங் கட் ஆஃப் வந்து எகெயின் 157. இது எல்லாமே வந்து ஒரு 140லேருந்து 160 கட் ஆஃபில் இருக்கீங்க அப்படின்னா இது எல்லாமே நீங்கள் உங்கள் சாய்ஸஸில் வைக்கலாம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கோங்க. அண்ட் இந்த லிஸ்ட்டில் இதுக்கப்புறம் வரக்கூடிய காலேஜ் எப்படி பார்த்துட்டிங்கன்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. ஸோ இதுவுமே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குங்க. அண்ட் இதோட கோடுங்கிறது 1116ங்க. ஸோ இதோட ப்ரீவியஸ் இயர் க்ளோசிங் கட் ஆஃப் வந்து 156.5. அண்ட் இதுக்கப்புறம் இந்த லிஸ்ட்டில் வரக்கூடிய காலேஜ் எப்படி பார்த்துட்டிங்கன்னா அண்ணாமலை. ஸோ இது வந்து கடலூரில் இருக்குது, நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அண்ட் இதோட ப்ரீவியஸ் இயர் க்ளோசிங் கட் ஆஃப் வந்து 155.5. இதுவுமே ஓரளவுக்கு வந்து டீசெண்டான ஒரு கேம்பஸ் தான். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இது எங்கே இருக்குன்னா திருச்சியில் இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க. ஒரு அட்டானமஸ் காலேஜ். எகெயின் வந்து இந்த 150 155 இந்த கட் ஆஃப்ல இருந்தால் தாராளமாக கிடைக்கும். ஸோ இங்கே இருக்க கோட் வந்து 3701ங்க. அண்ட் போன வருஷத்துடைய க்ளோசிங் கட் ஆஃப் 155.5. அண்ட் இது ஃபாலோட் பை இந்த திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய காலேஜ். ஸோ ஸ்கேட் குரூப்போட ஃப்ரான்சிஸ் சேவியர் இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ இதுவுமே வந்துட்டு ஒரு நல்ல டீசென்ட் கேம்பஸாக டீசெண்டான காலேஜ் தான். அண்ட் இங்கே இருக்க வந்துட்டு கோட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 4955ங்க. அண்ட் இதுவுமே பார்த்துட்டிங்கன்னா ப்ரீவியஸ் இயர் க்ளோசிங் கட் ஆஃப் 155. ஸோ இந்த காலேஜை பொறுத்த வரையும் பர்டிகுலர் காலேஜ் இங்கே எங்கள் அப்பா வந்து இங்கே ஆக்சுவலாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க ஃபியூ இயர்ஸ் பேக், ஒரு 15 இயர்ஸ் முன்னாடி வந்து இங்கே ஒர்க் பண்ணாங்க. ஸோ அதனால் இந்த கேம்பஸுக்கு நான் வந்து விசிட் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் நல்ல நேம் உள்ளது, பட் இப்போவுமே கொஞ்சம் டவுனாக இருக்குது. ஆனால் ஒரு டைமில் நல்ல நேம் இருந்துச்சு இந்த காலேஜுக்கு. அண்ட் இது ஃபாலோட் பை உங்களுக்கு வந்து ஜேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஒரு அட்டானமஸ் காலேஜ். ஜேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜ் கிடையாது, ஜேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இதுவுமே ஒரு அட்டானமஸ் காலேஜ் தான். அண்ட் இதோட கோடுங்கிறது 1140ங்க. அண்ட் போன வருஷத்துடைய க்ளோசிங் கட் ஆஃப் பார்த்துட்டிங்கன்னா இங்கே கொஞ்சம் அதிகம், ஒரு 163.5. அண்ட் இது ஃபாலோட் பை கொங்கு நாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இதுவுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா அட்டானமஸ் காலேஜ். இதுவும் திருச்சியில் இருக்குது. ஸோ இதுவுமே வந்து நீங்கள் வச்சுக்கலாம் லிஸ்ட்டில். அண்ட் இதோட கோடுங்கிறது 3826ங்க. ப்ரீவியஸ் இயரோட க்ளோசிங் கட் ஆஃப் பார்த்துட்டிங்கன்னா 152.5. அண்ட் இது ஃபாலோ பை உங்களுடைய எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ். இது வந்து சென்னையில் இருக்குது. ஸோ இதுவுமே பார்த்துட்டிங்கன்னா ஓரளவு டீசெண்டான கேம்பஸ் தான். ஆனால் இங்கே இருக்க ரிவ்யூ வந்து நம்மளால் போட முடியல, ஏன்னா நிறைய வந்து பிரச்சனைகள் வருது இந்த காலேஜ் நம்ம ரிவ்யூ போட்டால். ஸோ அதனால் நம்ம வந்து ரிவ்யூ வந்து அவாய்ட் பண்ணிட்டோம். அண்ட் இதோட கோட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 1114ங்க. அண்ட் இதுவுமே பார்த்துட்டிங்கன்னா ப்ரீவியஸ் இயரோட க்ளோசிங் கட் ஆஃப் வந்து 150.5. ஸோ சில காலேஜஸ் வந்து எப்படின்னா கைஸ், இப்போ நம்ம வந்து நம்மளால் ஓப்பனாக நம்ம வந்து ஹானஸ்ட்டாக நம்மளால் வந்து கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா அவங்களோட அட்மிஷன்ஸை அது டேரெக்டாக வந்து பாதிச்சிடும். இப்போ நம்ம வந்து ஒரு காலேஜில் வந்து சில பல குறைகள் இருக்குது அப்படின்னா அதை நம்ம இன்டெரக்டாக நம்ம சொல்லலாம். பட் டேரெக்டாக சொல்லும்போது என்னென்னா அவங்களுக்கு அது ரொம்ப எஃபெக்ட் ஆகிடுது. ஸோ அதனாலே வந்து நான் வந்து சில காலேஜஸ் நான் மொத்தமாக அவாய்ட் பண்ணிடுவேன். இப்போ நம்ம டேரெக்டாக சொல்லிடுவோம். ஏன்னா நான் ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொல்லும்போது ப்ராப்பரான இன்ஃபர்மேஷனை நம்ம சொல்லணும். இப்போ நான் வந்து ஏதோ இது நல்லா இருக்குது, இது இருக்குது அப்படின்னு சொல்லி நானாக வந்துட்டு சொன்னேன் அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து அது ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிருவீங்க நீங்கள் டேரெக்டாக போய் பார்க்கும்போது. அதனால தான் நான் வந்து சில காலேஜஸ் வந்து நான் வந்து நல்லா இல்லை அப்படின்னா நான் கமெண்ட்லேயே சொல்லிடுவேன். நான் அதை பற்றி ரிவ்யூ போடாத ரீசன் என்ன, அந்த மாதிரி ரீசன்ஸ் தான். அண்ட் அதே மாதிரி காலேஜ்காரங்களும் நிறைய பிரச்சனை பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட பஞ்சாயத்து இருக்குது. நம்ம சேனல்லே ஒரு 6-7 காலேஜுக்கும் நமக்கு வந்துட்டு நிறைய முன்ன பின்ன வந்து நடந்திருக்கு. ஸோ அதனால தான் நான் வந்து சில காலேஜஸ் இப்போ நிறைய அவாய்ட் பண்ணுறேன். சரி, பேக் டு வந்துட்டு நம்ம வீடியோ. ஸோ இதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இது வந்து நம்ம கேஎஸ்ஆர் அவங்களோட தான் அட்டானமஸ் காலேஜ். அண்ட் இதுவுமே பார்த்துட்டிங்கன்னா ஓரளவு டீசெண்டான கேம்பஸ் நாமக்கல்ல இருக்குது. ஸோ இதுவுமே அதோட கோட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 2613ங்க. அண்ட் இதோட ப்ரீவியஸ் இயர் க்ளோசிங் கட் ஆஃப் 148. இதில் இது ஃபாலோ பை நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. நீங்கள் கண்டிப்பாக வைக்கலாம். ஸோ தாராளமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் இதோட கோட் அப்படிங்கிறது 2755ங்க. நல்ல கேம்பஸ். இந்த ஏரோநாட்டிக்கல் ஏரோஸ்பேஸ்னால் நீங்கள் இது போகலாம், பட் அதெல்லாம் கொஞ்சம் டிமாண்டாக இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. அண்ட் இதோட
ப்ரீவியஸ் க்ளோசிங் கட் ஆஃப் வந்து 147.5. அண்ட் இது ஃபாலோட் பை அகைன் வேலம்மாள் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் பார்த்தோம். இது நான் சென்னை வேலம்மாள், மதுரை கிடையாது. உங்களுக்கு மதுரையும் சென்னையும் நீங்கள் கம்பேர் பண்ண முடியாது. சென்னை வந்து கொஞ்சம் கம்மி தான், பட் அகைன் ஓரளவு ஒரு டீசெண்டான கேம்பஸ், டீசெண்டான பிளேஸ்மெண்ட்ஸு, ஒரு 50% அந்த மாதிரி வந்து பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுவுமே பார்த்துட்டிங்கன்னா திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அண்ட் இதோட கோடு 1237ங்க. அண்ட் அதே மாதிரி இங்கே இருக்க ப்ரீவியஸ் இயர் க்ளோசிங் கட் ஆஃப் வந்து 147.5. அண்ட் இது ஃபாலோ பை உங்களுக்கு சேது இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. அண்ட் இதுவுமே பார்த்துட்டிங்கன்னா ஒரு அட்டானமஸ் காலேஜ். அண்ட் இது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தில் இருக்குது. ஸோ விருதுநகர் சரௌண்டிங்கில் இவங்களுக்கு ஒரு நேம் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா வந்து அந்த சரௌண்டிங்கில் காலேஜஸ் ரொம்ப கம்மி. ஸோ அதனால் இவங்களோட நேம் வச்சுருக்காங்க. அண்ட் இவங்களுடைய வந்து கோடு, அண்ட் இவங்களுடைய காலேஜ் கோடு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 4917ங்க. அண்ட் இதோட ப்ரீவியஸ் இயர் க்ளோசிங் கட் ஆஃப் வந்து 146.5. அண்ட் இது ஃபாலோ பை ஆர்விஎஸ். ஸோ ஆர்விஎஸ் கோயம்புத்தூரில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு பெஸ்ட் கேம்பஸ் தான். பட் என்னதானாலும் கொஞ்சம் பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஓகேஷான ஒரு பிளேஸ்மெண்ட்ஸ் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. அண்ட் இதோட கோட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 2776ங்க. அண்ட் இங்கே இருக்க ப்ரீவியஸ் இயர் க்ளோசிங் கட் ஆஃப் வந்து 145.5. அண்ட் இது ஃபாலோ பை அகைன் வந்து விஎஸ்பி. ஸோ கரூர் விஎஸ்பி கிடையாது, இது வந்து கோயம்புத்தூர் விஎஸ்பி. அண்ட் இதுவுமே வந்து ஓரளவு டீசெண்டான ஒரு கேம்பஸ் தான். ஸோ அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இங்கே இருக்க கோடு வந்து 2357ங்க. அண்ட் ப்ரீவியஸ் இயர் 145.5 க்ளோசிங் கட் ஆஃப். அண்ட் இதுக்கப்புறம் நீங்கள் இந்த லிஸ்ட்டில் வைக்க வேண்டிய ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ இதுவுமே ஒரு அட்டானமஸ் காலேஜ், ப்ராப்பர் அட்டானமஸ் காலேஜ். அண்ட் இதுவுமே வந்து எங்கே இருக்குது அப்படி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கோயம்புத்தூரில் தாங்க இருக்குது. இது வந்து காரமடையில் இருக்குது. ஸோ இதுவுமே வந்து 2 ஸ்ரீசக்தி இருக்குது. ஸோ அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அண்ட் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இதோட கோடு வந்து 2673ங்க. அண்ட் இதுவுமே வந்து பாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃப் வந்து 144. அண்ட் இதுக்கப்புறம் கண்டிப்பாக நிறைய பேர் தெரிஞ்ச ஒரு கேம்பஸ். ஸோ கோயம்புத்தூரில் இருக்க தனலட்சுமி சீனிவாசன். ஸோ இது வந்து எப்படின்னா நீங்கள் மற்ற தனலட்சுமி சீனிவாசன் கம்பேர் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் கம்மி தாங்க. இங்கே வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து கட் ஆஃப் கொஞ்சம் கம்மியாகவே கிடைக்கும். ஸோ இதுவுமே பார்த்துட்டிங்கன்னா 2743ங்க இதோட கோடு. ஸோ இதுவுமே வந்து ஒரு அட்டானமஸ் காலேஜ். அண்ட் அதே மாதிரி போன வருஷத்தோட க்ளோசிங் கட் ஆஃப் 143.5. அண்ட் இதுக்கப்புறம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து 2 காலேஜ் சொல்கிறேன். ஸோ ஒன்று வந்து ரோஹிணி இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், அங்கே நிறைய பேர் வந்து ப்ரிஃபரன்ஸ் போடுவாங்க. ஸோ 4670 இங்கே இருக்க வந்து கோடுங்க. அண்ட் இங்கே வந்து போன வருஷத்தோட க்ளோசிங் கட் ஆஃப் வந்து 143.5. ஸோ நிறைய பேர் நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம், ஏன்னா நல்ல காலேஜ், பிளேஸ்மெண்ட்ஸும் நல்ல டீசெண்டாக கொடுக்குறாங்க. அதே மாதிரி நல்ல கேம்பஸ் லைஃப் இருக்க காலேஜ், ஒரு அழகான காலேஜ், நீங்கள் அதை கண்டிப்பாக கொடுக்கலாம் ப்ரிஃபரன்ஸு. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நாகர்கோவில் இருக்க பொஞ்சஸ்லி. ஸோ பொஞ்சஸ்லி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், அதுவுமே வந்து நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுவீங்க. ஸோ இதுவுமே பார்த்துட்டிங்கன்னா 4981ங்க இதோட கோடு. அண்ட் அதே மாதிரி க்ளோசிங் கட் ஆஃப் வந்து 143.5. ரெண்டுமே சேம் தான், ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. அண்ட் இதுக்கப்புறம் கதிர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூரில் இருக்குது. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இது போகலாமா அப்படின்னு. ஓகேஷான கேம்பஸு, ஓகேஷான காலேஜ். ஸோ எக்ஸ்டர்னலி தான் வந்து அட்மிஷன்ஸ் எல்லாம் புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு அட்டானமஸ் காலேஜ் தான் எகெயின். அண்ட் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இங்கே இருக்க கோடு வந்து 2745ங்க. அண்ட் அதே மாதிரி இதோட க்ளோசிங் கட் ஆஃப் வந்து 143.5. எல்லாத்துக்கும் சேமாக தான் வருது ஓரளவுக்கு. அண்ட் இதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து எக்ஸ்பெக்ட் இந்த காலேஜ் திருச்செங்கோடில் இருக்கக்கூடிய வந்து விவேகானந்தா விமன்ஸ் காலேஜ். ஸோ டெஃபினட்டாக இந்த காலேஜ் வந்து ஒர்த்தான காலேஜ் தான். நல்ல கேம்பஸ்லாம் வந்து நிறைய பிளேஸ்மெண்ட்ஸ் வராங்க, கேம்பஸ் லைஃபும் நல்லா இருக்குது. என்ன விமன்ஸ் காலேஜ். ஸோ கண்டிப்பாக அந்த சைடில் இருக்கீங்க, எனக்கு இந்த சரௌண்டிங்கில் விமன்ஸ் காலேஜ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ப்ரிஃபரன்ஸில் வச்சுக்கோங்க. இதோட கோடு வந்து 2620ங்க. அண்ட் இதோட ப்ரீவியஸ் இயர் க்ளோசிங் கட் ஆஃப் வந்து 143. அண்ட் இதுக்கப்புறம் இந்த லிஸ்ட்டில் வரது பில்டர்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் இங்கே வைக்கலாம். ஸோ இதுவுமே வந்து இந்த ஒரு கட் ஆஃபில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலேஜ் தான். ஸோ அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இது வந்து திருப்பூரில் இருக்குது. அண்ட் இங்கே இருக்க கோடு வந்து 2656. ஸோ இதுவுமே உங்கள் ப்ரிஃபரன்ஸில் வைக்கலாம் இந்த ஒரு கட் ஆஃபில் இருக்கீங்க அப்படின்னா. ஸோ அதே மாதிரி இதோட ப்ரீவியஸ் இயர் கோடு வந்து 142. ஸோ இதெல்லாமே வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் எகெயின் வந்து மயிலம் இன்ஜினியரிங் காலேஜ் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. நம்மளுமே வந்து ரிவ்யூ போட்டிருந்தோம் ஃபியூ இயர்ஸ் பேக்கு. ஓரளவுக்கு அந்த சரௌண்டிங்கில் நல்ல காலேஜ் அப்படின்னா இந்த ஒரு காலேஜ் டெஃபினட்டாக இருக்குங்க. உங்களுக்கு என்ன இருக்குது இல்லை அதெல்லாம் இல்லை, பட் ஆனால் நல்ல பிளேஸ்மெண்ட்ஸும் டீசெண்டான வந்து ஓரளவு நல்ல கேம்பஸ் லைஃபும் கொடுக்குறாங்க. ஸோ இதுவுமே நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். 1412ங்க. அண்ட் அதே மாதிரி இங்கே இருக்க ப்ரீவியஸ் இயர் க்ளோசிங் கட் வந்து 141.5. அண்ட் இது ஃபாலோ பை நந்தா காலேஜ். ஸோ இது வந்து ஈரோடில் இருக்குது, நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும், நம்மளுமே ரிவ்யூ போட்டிருந்தோம். ஸோ இதுவுமே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல டீசென்ட் காலேஜ், அட்டானமஸ் காலேஜ் தான். அண்ட் இங்கே இருக்க கோட் வந்து 2715. இதுக்குமே வந்து ப்ரீவியஸ் க்ளோசிங் கட் ஆஃப் வந்து 141. ஸோ இவ்வளோ காலேஜஸ்மே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இதெல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா ஒரு டயர் 2லேருந்து டயர் 3 காலேஜஸ் தான் இந்த லிஸ்ட்டில் கம்ப்ளீட்டாக வருது. இதுக்கு ரீசன் என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் கேட்குற ஒரு டிமாண்டிங் கோர்சஸ், ஒரு சிஎஸ்சியோ ஐடியோ இது ஏடிஎஸோ இது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா ஒரு டிமாண்டிங்கான இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் இன்றைக்கி இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு. அப்போது அதுக்கேற்ற மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய பெரிய பெரிய காலேஜஸ்லாம் ஆட்டோ ஃபில்லிங்கில் உடனே ஃபில் ஆயிரும், மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் உடனே ஃபில் ஆயிரும். ஸோ அப்போ நமக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் எங்கே வைக்க முடியும்னா நம்ம டயர் 2ஓட எண்டு, அதே மாதிரி டயர் 3ஓட ஸ்டார்டிங்கில் நீங்கள் வைக்கலாம் காலேஜஸ். ஸோ இப்போ சொன்ன இவ்வளோ காலேஜஸ் பார்த்துட்டிங்கன்னா இப்போ ஏகப்பட்ட காலேஜஸ் இருக்குது. உங்களுக்கு பேர் தெரியாத ஊர் தெரியாத காலேஜஸ், ஊர்பட்ட காலேஜஸ் இருக்குது. ஆனால் அது எல்லாமே நம்ம போய் நான் உங்களுக்கு ரெக்கமெண்டே பண்ண முடியும், உங்கள் சாய்ஸில் வைங்கன்னு நான் சொல்லவே முடியாது. ஏன்னா அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஒரு சேர் பெஞ்ச் இருக்குமானே நமக்கு தெரியாது.
ஸோ அந்த மாதிரி இருக்கும். அங்கே போய் நீங்கள் போய் படிக்கவும் முடியாது, எதுவுமே பண்ண முடியாது, நாளைக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ ப்ராப்பராக ஒரு காலேஜை சூஸ் பண்ணுங்கள், அதை ரிவ்யூ பாருங்கள், ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசுங்க. அங்கே இருக்க பசங்கள்கிட்ட எப்போவுமே சரி, அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் பேசி அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து முடிவு பண்ணாதான் உங்களுக்கு நடக்கும், உங்களுக்கு ப்ராப்பராக செலக்ட் பண்ண முடியும். இல்லைன்னா கண்டிப்பாக முடியாது. எந்த ஒரு படமுமே அந்த படத்தை பார்த்த ஒரு பர்சனால் தான் ரிவ்யூ சொல்ல முடியும் ப்ராப்பராக நல்லா இருக்கா இல்லையான்னு. இப்போ நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, நமக்கெல்லாம் அவ்வளோ சொல்ல முடியாது. ஸோ ப்ராப்பராக சூஸ் பண்ணுங்கள்.